ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படம் டோகோ. இது சும்மா கற்பனை கதை கிடையாது. 1925ல அலாஸ்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். மனுஷனுக்கும் நாய்க்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை தாண்டி ஒரு நாய் தன்னோட எஜமானனுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற வரலாறு இது. கதையோட ஆரம்பத்துல 1925ஆம் வருஷம் அலாஸ்காவில் இருக்கிற நோம் அப்படிங்கிற இடத்த காட்டுறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா எங்கிட்டு திரும்பினாலும் பனிதான். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் வெள்ள காடு. அங்க லியோனார்ட் செப்பலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த ஊர்லயே தலை சிறந்த டாக் ஸ்லெட்டர், அதாவது பனிச்செருக்கு வண்டி ஓட்டுறவர். சீன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி செப்பலா வீட்ல ஒரு நாய் குட்டி போடுது. அது ஒரு சைபீரியன் ஹஸ்கி. பொறக்கும்போதே அந்த குட்டி ரொம்ப சின்னதாவும் பலவீனமாவும் இருக்கு. அதோட தலை மட்டும்தான் பெருசா இருக்கும், உடம்பு ரொம்ப சின்னது. இத பார்த்த செப்பலா, ச்சே, இது தேராது, இது ஒரு நோஞ்சான், இத வளர்த்தா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்றாரு. அந்த நாய்க்குட்டிய மத்தவங்க கிட்ட கொடுத்துடலாம்னு பாக்குறாரு. ஆனா செப்பலாவோட ஒய்ஃப் கான்ஸ்டன்ஸ் அந்த குட்டி மேல உசுரே வச்சிருக்காங்க. இது ஒரு போராளி, இத நீங்க சாதாரணமா நினைக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கு டோகோ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஜப்பானிய அட்மிரல் டோகோவோட நினைவா இந்த பேரை வைக்கிறாங்க. செப்பலா அந்த நாய்க்குட்டியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு 2 தடவை முயற்சி பண்றாரு. ஒரு தடவை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கறாரு. ஆனா டோகோ என்ன பண்ணும் தெரியுமா? அந்த வீட்டு ஜன்னல் கண்ணாடிய உடைச்சிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட திருப்பியும் செப்பலாவை தேடி ஓடி வந்துடும். செப்பலா எங்க போனாலும் அவர் பின்னாலேயே போகணும்னு அடம் பிடிக்கும். ஒரு நாள் செப்பலா தன்னோட மத்த பெரிய நாய்களை வச்சு ஸ்லெட் வண்டிய ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. டோகோ அப்போ சின்ன பையன்தான். ஆனா அவன் அந்த வேலிக்குள்ள இருந்து எகிரி குதிச்சு காட்டு வழியா ஓடி வந்து செப்பலாவோட வண்டி முன்னாடி வந்து நிப்பான். செப்பலாவுக்கு செம்ம கடுப்பு. இவன் நம்ம வேலையை கெடுக்கவே வந்திருக்கான்னு நினைப்பாரு. சரின்னு வேற வழி இல்லாம தொலைஞ்சு போன்னு சொல்லி வண்டியோட பின்னாடி கட்டுவாரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். வண்டி ஓட ஆரம்பிச்சதும் டோகோவோட வேகம் செப்பலாவ மிரள வைக்கும். அவன் சும்மா ஓடல, காத்து மாதிரி பறக்கறான். செப்பலா மெதுவா அவனை பின்னாடி இருந்து நடுவரிசைக்கு மாத்துவாரு, அப்புறம் முன்னாடி வரிசைக்கு மாத்துவாரு. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அந்த குட்டி டோகோ தான் லீட் டாக் இடத்துல இருப்பான். இப்போ சீன் கட் பண்ணா நிகழ்காலம் 1925. டோகோவுக்கு இப்போ 12 வயசு. நாய்களுக்கு 12 வயசுங்கிறது மனுஷனுக்கு 70 வயசு மாதிரி. கிழவனாயிட்டான். அந்த நேரத்துல நோம் நகரத்துல ஒரு பெரிய சோகம் நடக்குது. ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டிப்தீரியான்னு ஒரு கொடிய நோய் பரவுது. குழந்தைகளால மூச்சு விட முடியல, தொண்டை அடைக்குது. டாக்டர் வந்து பாக்குறாரு. ஆனா கையில மருந்து, ஆன்டிடாக்சின் சீரம் இல்ல. இருக்கிற மருந்தெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. அந்த ஊர் மேயர் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போடுறாரு. குழந்தைங்க சாகுறாங்க, மருந்து வேணும்னு எல்லாரும் பதறாங்க. ஆனா மருந்து எங்க இருக்கு தெரியுமா? 600 மைல் தள்ளி இருக்கிற ஃபேர்பேங்க்ஸ்ல இருக்கு. நடுவுல ரயில் பாதை கிடையாது. ஃப்ளைட்ல கொண்டு வரலானா வெளியில வரலாறு காணாத பனிப்புயல் அடிக்குது. எந்த பைலட்டும் ஃப்ளைட் ஓட்ட முடியாது. ஒரே வழி நாய் வண்டிதான். ஆனா 600 மைல் போய் வரணும்னா சாதாரணமா 25 நாள் ஆகும். ஆனா அத்தனை நாள் வெயிட் பண்ணா குழந்தைங்க செத்துடுவாங்க. அப்போ எல்லாரோட பார்லையும் செப்பலா மேல திரும்புதா. ஏன்னா அவர்தான் அந்த ஊர்லயே பெஸ்ட். செப்பலா யோசிக்கிறாரு. வெளியில -50 டிகிரி குளிர். என் நாய் டோகோவுக்கோ வயசாயிடுச்சு, அவனால இதை தாங்க முடியுமான்னு தயங்குறாரு. அவரோட ஒய்ஃப் கான்ஸ்டன்ஸ் கதறி அழுறாங்க. வேண்டாம், டோகோவை கூட்டிட்டு போகாதீங்க, அவன் வழியிலேயே செத்திடுவான்னு சொல்றாங்க. ஆனா செப்பலா, டோகோ இல்லாம என்னால அந்த புயல்ல வழி கண்டுபிடிக்க முடியாது, அவன்தான் எனக்கு கண்ணுன்னு சொல்லி பிடிவாதமா கிளம்புறாரு. ஊரே சோகத்துல மூழ்கி இருக்கு. செப்பலா தன்னோட 20 நாய்களோட டோகோவை முன்னாடி நிக்க வச்சு அந்த பயங்கரமான இருட்டுக்குள்ள கிளம்புறாரு. இங்க திட்டம் என்னன்னா, ரிலே ரேஸ் மாதிரி வேற சில வண்டிக்காரங்க பாதியில வந்து மருந்த கைமாத்தி விடுவாங்க. ஆனா மிக நீளமான, மிக ஆபத்தான பகுதியை கடக்க வேண்டிய பொறுப்பு செப்பலாவுக்கு தான். இப்போதான் படத்தோட அந்த மாஸ் சீன் வருது. நார்டன் சவுண்ட். இது ஒரு கடல் பகுதி. குளிர்காலத்துல தண்ணி உறைஞ்சி ஐஸ் பாறையா மாறியிருக்கும். சுத்தி போனா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனா குறுக்க போனா சீக்கிரம் போயிடலாம். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. புயல் வேகமா வீசுறதால அந்த ஐஸ் பாறைங்க எப்ப வேணா உடைஞ்சி கடல்ல மிதக்க ஆரம்பிக்கலாம். அதுல மாட்டினா ஜலசமாதிதான். செப்பலா அந்த கடலை பாக்குறாரு. அலைகள் சீருது, ஐஸ் உடையிற சத்தம் டமார் டமார்னு கேக்குது. ஆனா அவருக்கு அந்த குழந்தைகளோட முகம்தான் ஞாபகம் வருது.
போலான் டோகோன்னு சிக்னல் கொடுக்கறாரு. வண்டி ஐஸ் மேல ஏறுது. நம்ம நெஞ்சு திக்குன்னு அடிச்சுக்கும். அவ்வளோ தத்ரூபமா இருக்கும் அந்த சீன். ஒவ்வொரு அடியும் மரண பயம். திடீர்னு ஒரு பெரிய விரிசல் விழுது. வண்டி தடுமாறுது. ஆனா டோகோ, அந்த 12 வயசு கிழவன், பயப்படல. காத்துல என்ன வாசனை வருதுன்னு மோப்பம் பிடிச்சு, எது ஸ்ட்ராங்கான ஐஸ் கட்டி, எது வீக்கான ஐஸ்னு கண்டுபிடிச்சு வழிய காட்டுறான். பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா கரைக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒரு குடில்ல தங்கி ரெஸ்ட் எடுக்கறாங்க. அப்போதான் செப்பலாவுக்கு செய்தி வருது. மருந்து கொண்டு வர வேண்டிய வண்டி வழியில எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்னு. ஆனா உண்மையில அந்த வண்டி வந்துட்டு தான் இருக்கும். திரும்பவும் பயணம் தொடருது. இப்போ இன்னும் மோசம். பனிப்புயல் கண்ணையே மறைக்குது. செப்பலாவுக்கு முன்னாடி போற நாயே தெரியல. அவ்வளவு பனி. அப்போ திடீர்னு எதிர்ல ஒருத்தர் வண்டியில வர்றாரு. அவர்தான் ஹென்றி. அவர்தான் மருந்து வச்சிருக்காரு. ஆனா புயல் சத்தத்துல ஹென்றி கத்துறது செப்பலாவுக்கு கேட்கல. செப்பலா அவரை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. அப்போ டோகோ என்ன பண்ணுவான் தெரியுமா? மனுஷ காதுக்கு கேட்காத சத்தத்தை கூட அவன் கேட்டுட்டான். டக்குன்னு வண்டியை நிறுத்தி திரும்புவான். செப்பலாவுக்கு ஒன்னும் புரியாது. அப்புறம் உத்து பார்த்தாதான் தெரியும் அங்க ஹென்றி நிக்கிறாருன்னு. அந்த நிமிஷம் மட்டும் டோகோ கவனிக்கலனா மொத்த திட்டமும் வீணா போயிருக்கும். மருந்த வாங்கினதும் இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாதுன்னு செப்பலா கிளம்புறாரு. திரும்பி வரும்போது அதே நார்டன் சவுண்ட் கடல் வழியா வர்றாங்க. இப்போ நிலைமை இன்னும் மோசம். ஐஸ் கட்டிகள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு கடல்ல மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல கரைக்கு போக வேண்டிய ஐஸ் துண்டு கரைய விட்டு விலகி போகுது. நடுவுல 5 அடி கேப் விழுந்துருச்சு. வண்டி தண்ணியில விழப்போகுது. செப்பலா யோசிக்கவே இல்ல. டோகோவை தூக்கி அந்த பக்கம் வீசுறாரு. இழு டோகோன்னு கத்துறாரு. டோகோ தன்னோட அத்தனை பலத்தையும் திரட்டி அந்த வண்டியை இழுத்து கரையில சேர்க்கறான். அந்த கயிறு அருந்து போற நிலைமைக்கு வருது. ஆனா டோகோவோட மன உறுதி உடையல. ஒரு வழியா எல்லாரும் கரை சேர்றாங்க. அங்க டோகோ மயங்கி விழறான். டோகோ மயங்கி கிடக்கான். செப்பலா அவன் பக்கத்துல உட்காந்து, என்ன மன்னிச்சிரு டோகோ, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு கண் கலங்குறாரு. ஆனா அங்கே அதிசயம் நடக்குது. கொஞ்ச நேரத்துல டோகோ கண்ணை முழிக்கிறான். அவ்ளோ அடி வாங்கியும் அவ்ளோ களைப்புலையும் அவன் ஏஞ்சி நிக்கிறான். வா போலான்னு சொல்ற மாதிரி செப்பலாவா பாக்குறான். கடைசி கட்டமா லிட்டில் மெக்கின்லிங்கிற செங்குத்தான மலையை ஏறணும். அங்கேயும் டோகோ தான் முன்னாடி நின்னு இழுக்கிறான். கடைசியா கோலோவின்ங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வேறொரு டிரைவர் காசன் என்பவரிடம் மருந்த கொடுக்கறாங்க. இதோட செப்பலாவோட பயணம் முடியுது. மீதி தூரத்தை காசன் கொண்டு போய் நோம் நகரத்துல சேர்க்கறாரு. மருந்து கிடைச்சு குழந்தைங்க எல்லாம் பொழைச்சிக்கிறாங்க. ஊரே கொண்டாடுது. ஆனா இங்கதான் ஒரு வருத்தமான விஷயம் நடக்குது. கடைசி கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு வந்த அந்த பாலுங்கிற நாயை தான் எல்லாரும் போட்டோ எடுக்கறாங்க. பேப்பர்ல பாலு தான் ஹீரோன்னு செய்தி வருது. நியூயார்க்ல பாலுக்கு சிலையே வைக்கிறாங்க. ஆனா 260 மைல் தூரம், அதுவும் மிக ஆபத்தான கடல் பகுதியை கடந்த டோகோவை பத்தி யாருமே பெருசா பேசல. செப்பலா வீட்டுக்கு வராரு. டோகோ ரொம்ப சுகவீனமா இருக்கான். செப்பலாவோட வைஃப் கேக்குறாங்க, ஊர்ல எல்லாரும் வேற யாரையோ கொண்டாடுறாங்களேன்னு. அதுக்கு செப்பலா சொல்லுவாரு, யாரு கொண்டாடினா என்ன, என் டோகோக்கு தெரியும், அவன்தான் ராஜான்னு. எனக்கு தெரியும், அது போதும். படத்தோட கிளைமேக்ஸ்ல டோகோ ரிட்டையர் ஆகுறான். செப்பலா அவனை தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாரு. கடைசி காலத்துல டோகோ நடக்க முடியாம இருக்கும்போது கூட செப்பலா எங்க போனாலும் தவழ்ந்துட்டே அவர் பின்னால போவான். 1929ல டோகோ தன்னோட 16வது வயசுல இறந்து போறான். கடைசியா செப்பலா ஒரு டயலாக் சொல்லுவாரு, அது நம்ம கண்ணுல தண்ணி வர வைக்கும். நான் நினைச்சேன் டோகோ வாழ்ந்தது ஸ்லெட் ஓட்டுறதுக்காக தான்னு. ஆனா அது தப்பு. அவன் வாழ்ந்தது எனக்காக. அவன்தான் என்னோட உலகம். அவன்தான் என்னோட உயிர். இன்னைக்கு வரைக்கும் அலாஸ்கா வரலாறுல டோகோ தான் மிகச்சிறந்த ஸ்லெட்டாக கொண்டாடப்படுறான். லேட் ஆனாலும் வரலாறு அவனுக்குரிய மரியாதையை கொடுத்துச்சு. பாலு ஒரு நல்ல நாய் தான். ஆனா டோகோ ஒரு லெஜெண்ட். இதோட படம் முடியுது. மனுஷனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற இந்த உன்னதமான பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.